ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லவ் ஃபார் யூவோட அடுத்த பார்ட்ஸ்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். மீஜியை கூட்டிட்டு அவளோட அம்மா பக்கத்துல இருக்க கேம்ஸ் எல்லாம் விளையாடுறது அப்படின்னு ஒன்னொன்னா செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்து நேரா அவள ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போயிட்டு சாப்பிட வைக்கிறாங்க. மீஜி இன்னும் என்ன வேணும் கிளம்பலாமான்னு கேட்க 2 hours இன்னும் இருக்குமா, ஏன் இப்படி பண்றேன்னு அவங்க வாங்கி வச்சிருந்த பிரேஸ்லெட்டை கொடுக்குறாங்க. அப்ப என்கிட்ட காசு இல்ல, என்னால வாங்கி தர முடியல, இப்போ உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல மீஜி பாத்துட்டு இருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இல்ல எனக்கு தெரியும், நான் ஒரு பிரேஸ்லெட் குடுக்கறதால உன் சின்ன வயசுல என்னென்னலாம் நீ பட்டியோ, என்னென்னலாம் உனக்கு காயங்கள் இருக்கோ அதெல்லாம் மறையாதுன்னு. ஆனா என்னால இத கொடுக்க முடியும் இப்பதான், அதான் குடுக்கறேன்னு சொல்ல, இருந்தாலும் நீங்க எனக்கு கொடுக்காம போனது எக்கச்சக்கமா இருக்கு, ஒரு புக்கே போடலாம், அதனால இது எனக்கு தேவையில்லைன்னு மீஜி சொல்றா. அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்துட்டு அவ கையில ஃபோர்ஸ் பண்ணி போட்டு விடுறாங்க. மீஜி ஹோட்டல்ல தானே ஸ்டே பண்ணிருக்கா. அந்த ஹோட்டல்லயே ஒரு ரூம்ல இன்னைக்கு இதுக்கும் மேல பஸ் வராது, இங்கே இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல தங்க விட்டுட்டு போறா. நீ இன்னைக்கு நைட் இங்கே கொஞ்ச நேரம் இருக்கியான்னு கேட்க, எனக்கு வேலை இருக்கு, காலை நான் வேலை பாக்கணும்னு மீஜி கிளம்ப. இல்லம்மா, அந்த ரிவர்வுட்டுக்கு போவோம்ல, அங்கதான் உன் பாட்டியோட நினைவிடம் இருக்கு, அந்த இடத்துக்கு போய் சாமி கும்பிடலாமா, நீ இல்லாம எனக்கு அங்க போக முடியாது, நீ கூட வந்தனா கொஞ்சம் தைரியமா போவ அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பாக்கலாம்னு சொல்லிட்டு மீஜி வெளியே போயிடுறா. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஒரு மாதிரி சோகமாவே உட்காந்துட்டு இருக்கா. சென்னிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு, ரொம்ப கெட்ட சாப்பாடு, ஹோட்டல் சாப்பாடா சாப்பிட்டு இருக்காத, வீட்டுக்கு வா, சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. அதுக்கும் மேல அவளுக்கு அங்க தனியா ஹோட்டல் ரூம்ல இருக்கவே முடியல. வேலையை முடிச்சிட்டு ஹோட்டல் ரூம்க்கு கிளம்பலாமான்னு பாஸ் கேட்க, இல்ல நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு மீஜி சொல்லிட்டு இருக்கா. அங்க பாஸ் அவளை கூட்டு போயிட்டு கார்ல டிராப் பண்றான். உள்ள வாங்க, கொஞ்சம் மழை இருக்க மாதிரி இருக்கு, ரெஸ்ட் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு மீஜி வீட்டுக்குள்ள கூப்பிடுறா. லாக் ஓபன் பண்ணிட்டு உள்ள போனா அந்த இடத்துல தூளி உட்காந்துட்டு இருக்கா. சென்னோட சட்டை எல்லாம் போட்டுட்டு இருக்கா, மழையில நினைஞ்சிருப்பா போல. மீஜி ஒரு மாதிரி பாத்துட்டு ஷாக் ஆக, சென்ன அப்போதான் தண்ணி எடுத்துட்டு கிச்சனுக்குள்ள இருந்து வரான். இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அவனும் திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். வண்டியா நீ அப்படின்னு மீஜியை பார்த்து சிரிச்சுட்டே கேட்க, சாரி நாங்க டிஸ்டர்ப் பண்றோமா, சொல்லாம வந்திருக்க கூடாது, கிளம்புறோம் அப்படின்னு பாஸ் சொல்லிட்டு இருக்க. நீ வந்தது எனக்கு டிஸ்டர்பன்ஸ் தான், ஆனா இது மீஜியோட வீடு, சொந்த வீட்டுக்கு யாராவது வர்றது டிஸ்டர்பன்ஸா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கேட்டுட்டு இருக்கான். மீஜியை பார்த்துட்டு தூளி, இங்க பாரு மீஜி, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, தப்பா புரிஞ்சுக்காதுன்னு சொல்ல, அந்த குட்டி பையன் இருக்கான்ல, தூளியோட பையன் கூடவே இருப்பானே, அந்த பையன் அம்மான்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். மீஜிக்கு இங்க ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரியுது, ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி தப்பா ஏதோ நடக்கலன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா தெரியுது. மீஜி பக்கத்துல பாஸ பாத்துட்டு, சரி ஓகே, என்னதான் என் வீட்டுல டிராப் பண்ணிட்டீங்கல்ல, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சென்னை பார்த்து சமைச்சிட்டியா இல்லையா, சின்ன பையன் இருக்கான், சாப்பாடு போடணும்னு சொல்லிட்டு மீஜி கேட்டுட்டு இருக்கா. சென்னை சமைச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ல மீஜி நேரம் அங்கிருந்து உள்ள போயிட்டு இருக்கா. அங்க தூளி அந்த குட்டி பையனை கூட்டு வந்துட்டு தலையெல்லாம் துவட்டி விட்டுட்டு இருக்கா. அவ கையில எல்லாம் அடிபட்டு இருக்கு. மீஜிக்கு பார்த்தாலே யாரோ இவள வந்துட்டு அட்டாக் பண்ணிருக்காங்க, இவ தப்பிச்சிங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு நல்லாவே புரியுது. ஹேர் ட்ரையர் எடுத்துட்டு வந்துட்டு, இங்க கூட உன் பையனுக்கு தலைய நான் காய வச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல, இந்த மாதிரி அடிக்கடி இதனாலதான் இந்த இடத்துக்கு ஸ்டே பண்றதுக்கு வருவேன், என் பையனுக்கு இங்க வந்தாதான் கொஞ்சமாவது பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு தூளி சொல்லிட்டு இருக்கா. இங்க வா குட்டி பையான்னு சொல்லிட்டு மீஜி அவன் தலையெல்லாம் ட்ரை பண்ணி விட்டுட்டு இருக்கா. தூளிக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சென்னு வெளியேந்ததெல்லாம் காதுல வாங்கிட்டு இருக்கான். அவனும் ஹாப்பியா அதெல்லாம் கேட்டே சமையல் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா திடீர்னு இந்த தூளியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் போல கதவை தட்டி கண்ணா பின்னான்னு சத்தம் போட்டுட்டு இருக்கான். நம்ம சென்னு வேகமா கிளம்புறவன் நல்லா வாளி நிறைய தண்ணி எடுத்துட்டு போயிட்டு கேட் வழியா ஊத்தி விட்டுட்டு, உனக்கு இன்னும் என்னதாண்டா பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க, இங்க பாருங்க ஒழுங்கா அவளை விட்டுருங்க, அது ஏன் குழந்தைன்னு சொல்ல தூளி எங்க வந்துடுறா. இது உன் குழந்தைங்கிறதுக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கா, சத்தம் போடாம இங்க இருந்து போன்னு சொல்ல, சத்தம் போடக்கூடாதா, அது என் குழந்தை இல்லைன்னு சொல்றதுக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கத்த ஆரம்பிக்கிறான். சென்னு கதவை திறந்துட்டு சண்டை போலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். மீஜி அவனை தடுத்து நிறுத்திட்டு, இங்க பாரு போலீஸ்க்கு போன் பண்ணவா, என்ன ஆகும் தெரியுமா, உன்ட்ட என்ன டிஎன்ஏ சர்டிபிகேட் எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ற மாதிரி போன் எடுக்க, பயந்துட்டு அவங்க வந்து ஓடி போயிடுறான். மீஜியை சிரிச்சுட்டே சென்னு பாத்துட்டு இருக்கான். இந்த குட்டி பையனோட சேர்ந்து தூளி அப்புறம் மீஜி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. குட்டி பையன் ஹாப்பி ஆயிடுறான். இப்ப நம்ம 4 பேரும் ஒரே குடும்பமான்னு கேட்டுட்டு, நானும் குட்டி பையன், என்னோட அம்மா தூளி அவங்க என்ன பத்திரமா பாத்துக்கிட்டாங்கல்ல, அதே மாதிரி இந்த சென்னண்ணா இவ்ளோ பெருசு இருக்காரு, அப்ப கூட இந்த அக்கா தான் பத்திரமா பாத்துக்கிட்டாங்க, சண்டைக்கு போக விடாம தடுத்து நிறுத்தினாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. மீஜி பாத்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஆமா குட்டி பையா நீயும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு சென்னை பார்த்து, குட்டி பையா நீயும் சாப்பிடு, நான் உன்னை காப்பாத்துறதுக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் சேர்ந்து சிரிச்சுட்டே சாப்பிட்டு இருக்காங்க. தூளிக்கே இன்னைக்குதான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. தூளி குட்டி பையனை தூங்க வைக்கிற நேரத்துல மீஜி கிட்ட, நான் அவனோட அம்மான்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியும், ஆனா அடுத்தவங்க முன்னாடி கூப்பிடக்கூடாது, என்ன அக்கான்னு கூப்பிடணும்னு சொன்னா அதே மாதிரியே கூப்பிடுவான், ரொம்ப ரொம்ப நல்ல குழந்தை, இப்போதைக்கு அவனுக்கு விவரம் தெரியாது, நான் சமாளிச்சிட்டு இருக்கேன், ஃபியூச்சர்ல என்ன ஆகுமோ தெரியலன்னு சொல்லிட்டு தூளி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா. சென்னுதான் அந்த நேரத்துல நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ உடனே, நானா வந்து நல்ல அம்மாவாவே இல்ல, என்ன ஃபியூச்சர்ல என் பையன் திட்டுவானான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. மீஜி உடனே பாத்துட்டு, உன்ன மாதிரி என் அம்மா இருந்திருந்தா என் வாழ்க்கையில நான் ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பேன்,
பல கஷ்டங்கள் பல அவமானங்கள் படாம இருந்திருப்பேன். அதனால கண்டிப்பா உன் பையன் உன் மேல கோவப்பட மாட்டான். ஒரு வேளை கோவப்பட்டா கூட இன்னைக்காவது புரிஞ்சுக்குவான்னு மீஜி சொல்ல ஆரம்பிக்க தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு தூளி தூங்க ஆரம்பிக்கிறா. நைட் எல்லாம் மீஜிக்கு ஒரு ஞாபகம் வந்துருது. சின்ன வயசுல இந்த மீஜியோட அம்மாவும் இந்த நம்ம சென்னோட அப்பாவும் சண்டை போட்டே இருந்திருக்காங்க. அப்ப சென்னு ஒரு தடவை எப்ப பாரு சண்டைன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்போன் எடுத்துட்டு வந்து மீஜி படிச்சிட்டு இருக்கா. அவ கையில கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு கதை புக்கெல்லாம் படிக்க போயிடுறான். மீஜி ஹெட்போன்ஸ் எல்லாம் போட்டு நிம்மதியா படிக்க ஆரம்பிச்சிருக்கா. அத பத்தி யோசிச்சுட்டே திடீர்னு கனவெல்லாம் கண்டு தூக்கத்துல இருந்து எஞ்சிடுறா. வெளிய போனா தூளி இல்ல. சென்னுதான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். தூளி கடையை திறக்கிறதுக்காக காலை சீக்கிரமாவே கிளம்பிட்டான்னு சொல்ல, சரி அப்படியான்னு சொல்லிட்டு மீஜி கேட்டுட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறா. போதும், எத்தனை நாள் வெளியே தங்க போற, வீட்டுக்கு வர போறியா இல்லையான்னு சொல்லிட்டு சென்னு கேட்டுட்டு இருக்கான். அம்மாவை பத்தி அவங்க இங்க வந்தாங்களாமே, அதை பத்தி நீ ஏன் என்கிட்ட சொல்லலன்னு மீஜி கேட்க, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் அப்படின்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க ரிவர் வுட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க, பாட்டியோட சமாதிய பாக்குறதுக்கு. பாக்கலாம், போனா போவேன் அப்படின்னு மீஜி சொல்லிட்டு இருக்கா. நீ எப்ப திரும்பி வர போற அப்படின்னு கேட்க, அதையும் பாக்கலாம் அப்படின்னு மீஜி சொல்லிடுறா. சென்னுக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. அவன் பாட்டுக்கு போய் அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். மீஜியும் ஆபீஸ்ல போயிட்டு சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்கா. மீஜியோட அம்மாக்கு உடம்பு ஏதோ லைட்டா முடியல போல, ரொம்ப வயிறு வலியில துடிச்சிட்டு இருக்காங்க, சாப்பிட கூட முடியாம. இங்க மீஜியும் அவ பாஸும் சேர்ந்துட்டு ஏதோ பொருள் எல்லாம் அங்க போயிருக்குல்ல, அந்த பொருளுக்கும் இவங்கள்ட்ட காட்டப்பட்ட அந்த QR கோடுக்கும் வித்தியாசம் இருக்கான்னு பாக்குறாங்க. அவங்க எந்த பொருள் பொம்மை தான் போகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா அந்த பொம்மையில இருக்க QR கோடும் இவங்க எடுத்த QR கோடும் ரொம்ப கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கு. அப்போ என்னத்தை தான் ஏமாத்துறாங்க அப்படிங்கிற டவுட் பாஸுக்கும் மீஜிக்கும் அதிகமாகுது. இந்த 2 பேரும் சேர்ந்து இவங்களுக்கு மேல ஒரு சீஃப் இருக்காரு, அவங்க கிட்ட போக, அவர் இன்னும் உங்களுக்கு எவ்வளவு டைம் தேவைப்படுது, டீடைல் ரிப்போர்ட் எப்ப கிடைக்கும்னு கேக்குறாரு. இன்னும் ஒரு மாசத்துல நாங்க முடிச்சிருவோம்னு சொல்ல, சீக்கிரமா முடிங்க, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு அந்த சீஃபும் சொல்லிட்டு இருக்காரு. சென்னு வந்துட்டே இருக்கான். இவ்வளவு வரேங்கிறா, ஆளையே காணா, எப்ப வீட்டுக்கு வர போறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு நாளையும் மார்க் பண்ணிட்டே இருக்கான். மீஜி இந்த விசாரணைக்காகலாம் வெளியூருக்கு போயிருப்பா போல. சோ மீஜியும் இன்னும் வரவே இல்ல. ஊர்லயே அவன் இல்ல, என்னையும் கண்டுக்கவே மாட்டிக்கிறான், மெசேஜ் கூட பண்ண மாட்டிக்கிறான்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கான். சென்னு சோகமா இருக்கத பாத்துட்டு போவும் அங்க வந்துட்டான், ரொங்கும் அங்க வந்துட்டான். என்னடா மீஜி கூட மறுபடியும் என்ன சண்டைன்னு கேட்க, சென்னோடனே போவ பார்த்து, கல்யாணம் ஆன பையன் தான் நீனு, காதல் சண்டை எல்லாம் போட்டிருப்பல, யாராவது உன்ட்ட சண்டை போட்டுக்கிட்டா அந்த பொண்ணை எப்படிடா சமாதானப்படுத்துவேன்னு கேட்க, அப்படியா அந்த பொண்ணு சமாதானம் ஆகுற வரைய சாரி கேட்கணும், கியூட்டா பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு நம்ம போவோட ஒய்ஃப் ரொங்கையும் சென்னையும் சாப்பிட கூப்பிட்டுருப்பா போல டின்னருக்கு. சோ 4 பேரும் ஒன்னா அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப மறுபடியும் நம்ம சென்னுக்கும் மீஜிக்கும் நடுவுல இருக்கிற சண்டை ஞாபகம் வருது. போ மறுபடியும் ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். டேய் பாவமா மூஞ்சி வச்சுக்கோடா, மூஞ்சி வச்சுட்டு சாரி கேட்டுட்டே இரு, அது மட்டும் இல்லாம பொண்ணுங்க வேணான்னு சொன்னா எஸ்ன்னு அர்த்தம், எஸ்ன்னு சொன்னா நோன்னு அர்த்தம்டான்னு சொல்லிட்டு எதோ சொல்லி கொடுக்க ஆரம்பிக்க, போவோட பொண்டாட்டி பாக்குறா. இத்தோட வாய மூடிரு, அவ கேர்ள் ஃபிரெண்ட் கூட வருவாளான்னு எனக்கு தெரியாது, நான் உன்னை விட்டு ஓடிட போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சென்னும் ரொங்கும் சிரிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு சென், இவன் குடுக்குற ஐடியா எல்லாம் காதுலே வாங்கிக்காத, நான் சொல்றது ஏன்னு புரியுதா, ஏன்னு வச்சுக்கோயேன், இவன் மத்த எல்லா பிரச்சனையும் அவாய்ட் பண்ணிட்டு சமாளிக்கிறது எப்படின்னு மட்டும் பாத்துட்டு இருக்கான். ஆனா மீஜிக்கும் உனக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா உங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிய ஆரம்பிக்கணும். அதுக்கு உங்களுக்குள்ள கான்வர்சேஷன் நல்லா போகணும். அதனால அவகிட்ட கால் பண்ணி பேசு, உன்னை மிஸ் பண்றேன்னு சொல்லு, சாப்பிட்டியான்னு அக்கறையா கேளு. இதெல்லாம் கேட்கும் போது அவளே மனசிறங்கி உன்கிட்ட பேசுறதுக்கு வருவா. அப்பதான் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு ஐடியா கொடுத்துட்டு இருக்கா. இது நல்ல ஐடியாவா இருக்குன்னு சொல்லிட்டு சென்னை மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நைட்டு போனை போட்டு நம்ம மீஜியும் போன் அட்டன் பண்ணிடுறா. சாப்பிட்டியாமான்னு சொல்லிட்டு இவன் பாசமா கேட்க மீஜிக்கு ஒன்னும் புரியல. என்னடா ஆச்சு, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கா. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டும் போலன்னு சென்ன, இல்ல சாப்பிட்டியான்னு கேட்டேன். ஏன்னாச்சு, எப்படி போகுது வேலை எல்லாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இல்ல கிளைண்ட் கூட ஒரு மீட்டிங் இருக்கு, நேரா போய் சாப்பிட்டுப்பேன். நீ சாப்பிட்டியான்னு கேட்க, நான் போ வீட்ல இப்பதான் சாப்பிட்டேன், ஆனா நல்லா சாப்பிடல, இன்னும் பசிக்கிற மாதிரி இருக்குன்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, அப்ப நான் என் மீட்டிங் முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன். அது மட்டும் இல்லாம நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு மீஜி சொல்றா. நான் சொல்ல வந்தது அதுக்குள்ள இவ சொல்லிட்டாலே, நல்லா இந்த மாதிரி பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் போலியேன்னு மிச்சன்னு நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு பேதான் கான்வர்சேஷனா, இதெல்லாம் பண்ணா ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா போகுமான்னு யோசிக்கிறான். நான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன், நீ வேற என்ன மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டியா, சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு மீஜி போனை கட் பண்ணிருக்கா. சென்னை வீட்டுக்கு போறான், சமையல் பண்றான். நம்ம மீஜியை வரதுக்காக வீட பயங்கரமா கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி எல்லா வேலையும் பண்ணிட்டே இருக்கான். ஆனா அப்ப கூட இன்னும் மீஜி வரவே இல்ல. டைம் ஆயிடுச்சேன்னு அடுத்தடுத்து ஒவ்வொரு வேலையா அவன் பாத்துட்டே இருக்க, திடீர்னு பார்த்தா போன் வருது. மீஜி கூட வேலை பாக்குற ஒரு பையன் தான். மீஜியோட அம்மா எங்க ஹோட்டல் லாட்ஜ்ல தான் ஸ்டே பண்ணிருந்தாங்க, மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்ல, சென்னு வேகமா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறான். என்ன ஆச்சுன்னு கேக்குறான். தெரியலங்க, டாக்டர் கூப்பிட்டு செக்அப்க்கு போயிருக்காங்க, சைன்லாம் பண்ணுன்னு சொல்றாங்க, எதுவும் ரொம்ப உடம்பு முடியல போல. மீஜிக்கு போன் பண்ண, அவ கிளையண்ட் மீட்டிங்ல இருக்காங்க, போனை அட்டென்ட் பண்ணலன்னு சொல்ல, சரி ஓகே அவ வரைய இதை பத்தி அவள்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சென்னு சொல்லிட்டு சைன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். டாக்டர் வராரு.
என்னப்பா உங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு, ரொம்ப டேஞ்சர்ல இருந்தாங்க, ஜஸ்ட் இப்போதைக்கு அவங்களை காப்பாத்தி வச்சிட்டு இருக்கோம், அவங்களுக்கு வந்துட்டு அந்த வியாதி உடம்பு முழுக்க பரவிடுச்சு, இதுக்கும் மேல எப்ப வேணா எது வேணா நடக்கலாம்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து போயிடுறாரு. நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சென்னு மத்த 2 ஃப்ரெண்ட்ஸையும் அங்க இருந்து அமுச்சு வச்சிடுறான். கொஞ்ச நேரம் ஆயிட்டே இருக்கு. மீஜியோட அம்மா கண்ணை திறந்து பாக்குறாங்க. சென்னு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கத பாத்துட்டு அவங்க அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. சென்னு போயிட்டு கண்ணெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்கான். சரி பரவாயில்ல விடுங்கன்னு மீஜி கரெக்டா அந்த இடத்துக்கு வரா. அவளுக்கு சென்னு போய் எல்லா விஷயத்தையும் சொல்லி ரூம்குள்ள போ அப்படின்னு கூட்டு வர, மீஜியும் அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு உள்ள போயிட்டு இருக்கா. டாக்டரை பார்த்து கேக்குறா, காப்பாத்த முடியுமா அப்படின்னு. இல்லம்மா, காப்பாத்துறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், எங்களுக்கு ரொம்ப நாளாவே இந்த ப்ராப்ளம் வியாதி இருந்திருக்கும் போல, அவங்க அதை பத்தி வந்துட்டு உன்ட்ட பெருசா எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்காம தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. மீஜிக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுது. என்னதான் இத்தனை வருஷம் பார்க்காம இருந்து வந்திருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அம்மா தானேன்னு சொல்லிட்டு சோகமாயிடுறா. சென்னு பக்கத்துல வந்து உட்காடுறான். பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இங்க மீஜியோட அம்மாக்கு நர்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க, கேர் டேக்கரா, அவங்கதான் சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. என்னங்க ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்க, என் பொண்ணு வருவா என் பொண்ணு வருவான்னு அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. அதே மாதிரி மீஜி உள்ள வரா. நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேர் டேக்கரை வெளியே அனுப்பிட்டு இருக்கா. ஏம்மா நீ வேலைக்கு போலையா, நீ ஏன் இப்ப வந்த, வேலையை முடிச்சுட்டு வர வேண்டியதானே, நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணேன்னு மீஜியோட அம்மா சொல்ல, இப்ப கூட காசுதான் உங்களுக்கு முக்கியமான்னு மீஜி கேட்டுட்டு இருக்கா. ஒரு பொண்ணு கிட்ட மட்டும் காசு இல்லைன்னா அவகிட்ட எதுவுமே இல்லைன்னு அர்த்தம், அதை ஞாபகம் வச்சுக்கோ, என்னை பார்த்து கூட நீ அதை கண்டுபிடிக்கலையா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. மீஜி அங்க இருந்து போதும் நீங்க சாப்பிட்டதுன்னு கிளம்பி போயிட்டு இருக்கா. அவங்க அம்மாக்கு ரொம்ப வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. என்ன ஆச்சுன்னு கேட்க, நான் கொஞ்சம் வாக்கிங் போகணும் போல இருக்குன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. வீல் சேர்ல உட்கார வச்சு அவங்க அம்மாவை வெளிக்காத்து வாங்குறதுக்கு மீஜி கூட்டு போயிட்டு இருக்கா. சென்னு நம்ம மீஜிக்காக வெயிட் பண்ணிட்டு அப்படியே வெளியவே கார்லயே தூங்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலைல ஆகுது. மீஜியோட அம்மா எங்கன்னு தெரியல, நர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. சென்னு வந்துட்டான், நான் போய் தேட ஆரம்பிக்கிறேன், கேமரா இருக்குல்ல அதுல பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா மீஜியோட அம்மா அங்க ஒரு ரெஸ்ட் ரூம்ல, வேற ஒரு மாடியில ரெஸ்ட் ரூம்ல மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மீஜி கேட்டுட்டு இருக்கா. சாகும் போது கேவலமா சாக கூடாது, ஒரு கிழட்டு நாய் செத்து கிடக்குறான்னு சொல்லிட்டு என்னை பார்த்து யாரும் தப்பா சொல்லிடக்கூடாது, நான் எப்பவும் அழகாதான் சாவேன், புரியுதான்னு சொல்லிட்டு மீஜி மேல அப்படியே விழற மாதிரி போறாங்க. மீஜி தாங்கி பிடிக்கிறா. நான் சத்தியம் பண்றேம்மா, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுலயாவது நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மீஜி மேல விழுந்து மேக்கப் எல்லாம் பண்ண அந்த முகத்தோட அப்படியே இறந்து போயிடுறாங்க. மீஜியால ஷாக்க தாங்கிக்கவே முடியல. ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு வருது. அவங்க அம்மா அவளை ஏதோ சித்தி வீட்டுல விட்டு போயிருந்திருப்பாங்க போல. அந்த சித்தி வீட்டு வேலையெல்லாம் கொடுத்து படிக்க கூட அவளை அனுப்பாம பயங்கரமா கொடுமைப்படுத்திருக்காங்க. சோ அதனாலதான் மீஜியோட அம்மா வேலைக்கு போனக்கு ட்ரை பண்ணவங்க பாதியிலே வந்து பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறாளேன்னு சொல்லிட்டு மீஜி அங்க இருந்து கூட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. அப்பதான் சென்னோட அப்பாவோட கான்டாக்ட புடிச்சு அவர் என் கூட வந்து வாழு, நான் உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னதை நம்பி சென்னோட அப்பாவை பாக்குறதுக்கு மீஜியை இங்க கூட்டு வந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு அப்ப அவங்களும் நம்பியிருக்காங்க, மீஜியும் நம்பி இருந்திருக்கா. எல்லாம் இப்படி முடிஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு மீஜி பயங்கரமா ஹர்ட் ஆயிருக்கா. ஃபியூனரல் ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து நர்ஸ் இவள்கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு போறாங்க. மீஜி ஆள ஆரம்பிக்கிறா. சென்னை அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். எனக்கு புரியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். நம்ம போலீஸ் நாக்கு போன் பண்ணி சொல்லிடுறான், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. அவர் அங்க வராரு. மீஜி சாப்பிட புடிக்காட்டி கூட சாப்பிடுற, இந்த அப்படின்னு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாரு. அடுத்து அவங்க அம்மாவை பாக்கிறதுக்கு கூட்டு போறாரு. அவங்க அம்மா ஒரு தடவை பாத்துட்டு மீஜி வெளியே வரா. சென்னு கிட்ட பாத்துட்டு, எங்க அம்மா எனக்கு எப்பவுமே இல்ல தானே, இது ஒண்ணும் புதுசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம சென்னு மீஜி கூடயே பத்திரமா வந்துட்டு இருக்கான், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்காளேன்னு சொல்லிட்டு, சரி இந்த 2 பேர் தான் ஃபேமிலின்னு சொல்லிட்டே இருக்காங்க, சோ உங்க இறுதி சடங்கு ஆரம்பிங்க, வணக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல மீஜியும் சென்னும் வணக்கம் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அம்மா மீஜியோட அம்மா இங்கதான் செத்து கிடக்குறாளான்னு ஒரு 3-4 பேரு உள்ள வராங்க. இந்த பொம்பளை எனக்கு 2 லட்சம் யுவான் கொடுக்கணும், அந்த காசை கொடுத்துட்டு அப்புறமா சடங்கெல்லாம் நடத்திக்கோங்கன்னு சொல்ல, மீஜி இங்க பாருங்க வெளியே போய் பேசலான்னு கூப்பிடுறா. அந்த ஆளு முடியாதுன்னு அடிக்கிற மாதிரி வரான். சென்னை அவன் கையை பிடிச்சு முறுக்கி, தேவையில்லாம என்ன சண்டை போட வைக்காத இன்னைக்குன்னு பார்த்து வெளியே போலாவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்கான். வெளியே போறவன் டாக்குமெண்ட்டை கொடுக்குறான். பார்த்து அவங்க அம்மா வாங்கின கடனை கொடுத்துருப்பாங்க போல, ஆனா மீட்டர் வட்டி அந்த வட்டின்னு போட்டு 1க்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்குன்னு சொல்லிட்டு காசு திருப்ப கொடுக்க சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இது மட்டும் போலீஸ்க்கு போனா என்ன ஆகும் தெரியுமா, போலீஸ்க்கு போன் பண்ணவா அப்படின்னு கேட்க அந்த ஆளு மீஜியை அட்டாக் பண்ற மாதிரி வரான். சென்னு போட்டு நல்லா நாலு மிதின்னு மிதிச்சிட்டான். அங்க நம்ம போலீஸ் நான் வந்துடுறாரு. நான் போலீஸ்ன்னு ஐடி கார்டை காட்ட அந்த 3 பேரும் அங்க வந்து பயந்து ஓடிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு மீஜிக்கு மறுபடியும் பயந்து போனவளுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறான் சென்னு. அங்க ஆளுங்க வந்து, உங்க அம்மாவோட பாடியை எரிக்க போறோம், ஏதாவது நினைவு பொருள் இருந்தது அதை கூட எரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட கொடுங்கன்னு கேட்க, மீஜி அவங்க அம்மா கொடுத்து அந்த பிரேஸ்லெட்டை உள்ளே போட்டுடுறா. அதையும் எடுத்துட்டு போய் அவங்க அம்மாவை எரிச்சிடுறாங்க. சாம்பல் தான் அடுத்த நேரா வந்துட்டு இருக்கு.
இன்னொரு பக்கம் மிஸ்டர் ஷாங் இருக்கான்ல, அவன் கிட்ட அந்த சீஃப் மேனேஜர் வந்து இப்பன்னு பார்த்து எதுக்குன்னு தெரியலங்க, சென்னு லீவ் கேட்டிருக்கான்னு சொல்ல இதான் சரியான நேரம், இத வச்சு நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கரெக்டா முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சீஃப் மேனேஜரும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். மீஜி மறுபடியும் கிளம்பி அவரோட வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டா. சென்னு பாத்துட்டு இருக்கான். அடுத்து இன்னும் 2-3 நாள் அவன் லீவ் வேற கேட்டிருக்கான். மீஜி இப்படி தனியா ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறாளேன்னு சொல்லிட்டு அவனுக்கே கஷ்டமா இருந்துட்டு இருக்கு. பாஸும் அங்க வந்து லீவ் எடுத்துக்கோயேன்னு சொல்ல இல்ல பரவாயில்ல, எனக்கு வேலைன்னு வேற எதுவும் இல்ல, ஸ்ட்ரெஸ் தான் அவன் தனியா உட்காந்துருந்தா, நான் வேலையே பாக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி இவளுக்கு போய் டீ ஏதாவது எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அந்த பாஸ் அங்க இருந்து போறான். ஆனா அவன் வரத்துக்குள்ள இவ பாட்டுக்கு ஐஸ் டீயை குடிச்சிட்டு இருக்கா. சென்னங்க வந்து போதும் ஐஸா குடிச்சது, இத குடின்னு சொல்லிட்டு ஹாட்டா டீ கொடுத்துட்டு கேண்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். கேண்டி சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு வாயில வேற ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இந்த பாஸ் இதுக்கும் மேல நம்ம தேவைங்க இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க நேரா கிளம்பும் போது மிஸ்டர் ஷாங்க பாத்துட்டு சென்னு வெளியே போயிட்டு இருப்பான் போல. அடுத்து அந்த சீஃப் மேனேஜர் உள்ள வந்து சென்னு இப்பன்னு பார்த்து லீவ் கேட்டிருக்கான், எதுக்குன்னு விசாரிச்சிங்களா அப்படின்னு கேட்க இல்ல பரவாயில்ல, அவன் லீவ் கேட்டு போறது போட்டோம், நம்ம வேலையை டக்குன்னு முடிச்சிடலாம், இதான் சரியான சமயம் அப்படின்னு மிஸ்டர் ஷாங் மறுபடியும் சொல்றாரு. சென்னு மீஜியை கூட்டிட்டு அதான் அந்த ரிவர் வுட்னு சொல்லிட்டு அந்த பாட்டியோட சமாதி பார்க்க போலான்னு பிளான் பண்ணிருந்தாங்கல்ல, அங்கதான் கூட்டு போயிட்டு இருக்கான். இவங்க பேக்ல சாம்பல் இருக்கும்ல, அந்த பாக்ஸ வச்சுதான் உள்ள எடுத்துட்டு போறாங்க. மீஜி கிட்ட பிக் பாக்கெட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஐயோ உள்ள சாம்பல் வச்சிருக்காங்க, பணத்தெல்லாமா உள்ள தூக்கிட்டு வருவீங்க நம்ம கேட்க ஆரம்பிக்க சின்னவன் கையை பிடிச்சு போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுறான். எவ்வளவு தைரியம் தான், திருடுனது மட்டும் இல்லாம உள்ள என்ன இருக்குன்னு பாத்திருப்பேன்னு சொல்லிட்டு சின்னவா பஸ்ல ஏறலான்னு மீஜியை கூட்டு போறான். பஸ்ல ஏறுறவங்க எல்லாம் இந்த பொண்ணு சாம்பல கூட்டு வருது நச நசன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க, பயந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சென்ன அதெல்லாம் கண்டுக்காம உனக்கு பாரு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடலாம்லன்னு சொல்ல மீஜி பாட்டு கொஞ்ச நேரம் சாப்பிடுறா, அப்படியே தூங்கியும் போயிடுறா. அடுத்து டாக்ஸியை பிடிச்சு சமாதி இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அதுக்கு கீழே ஒரு லாக்கர் மாதிரி இருக்கு, அந்த இடத்துல கொண்டு போயிட்டு இவங்க அம்மாவோட அந்த அஸ்தி இருக்குல்ல அதையும் வச்சிடுறாங்க. மீஜி சாமி கும்பிட்டுட்டு சரி ஓகே சென், இத்தனை நாள் வந்து நான் என்ன அம்மாவோடயா இருந்தேன், இப்ப அம்மா போயிட்டாங்க, ஆனா இதுக்கும் முன்னாடியே எனக்கு எப்பவுமே அம்மா இருந்தது இல்ல தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அவ பாட்டுக்கு சென்னோட ஒரு இடத்துக்கு போயிட்டு இப்பதான் அவளுக்கு சோகம் எல்லாம் ஒன்னா வருது, எனக்கு இப்ப யாருமே இல்லலடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறா. சென்னவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான், ஒண்ணும் இல்ல அப்படின்னு. 2 பேரோட போனும் மாறி மாறி அடிக்குது. 2 பேரும் அதை அட்டன் பண்ற மனநிலைமையில இல்ல. 2 பேரும் சும்மா அந்த ஊர்ல அப்படியே டிராவல் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. அங்க ஒரு இடத்துல கோல்டு செயின் எல்லாம் வித்துட்டு இருக்கு. மேஜி இது நல்லா இருக்கும் போலயே அப்படிங்கிற மாதிரி நின்னு பாத்துட்டு இருக்கா. கடைக்காரங்க வந்துட்டு வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்ல இல்லங்க அவ்வளவு நான் காசு எடுத்துட்டு வரலன்னு மீஜி சொல்றா. உங்க ஒய்ஃப்க்கு வாங்கி கொடுக்க வேண்டியதானு கடைக்காரங்க கேக்குறாங்க. எங்க வீட்டுல என் ஒய்ஃப் தாங்க பாஸ், அவ என்ன சொல்றாளோ அதான் அப்படின்னு சென்னு சொல்லிடுறான். மீஜி சிரிச்சுட்டே இங்க இருந்து போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. அத்தோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.